ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. கொஞ்சம் எனக்கும் உடல்நல சரியில்லை, அதனால பேச முடியல. உடல்நல சரியில்லைன்றதை விட மனசு சரியில்லை. என்ன காரணமா? கரூரில் நடந்த 41 உயிரிழப்பு தாங்க காரணம். இது எல்லாமே யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியலைங்க. ஏன்னா நாடு அந்த நிலைமையில் போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவுக்கு நீங்கள் எனக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அடுத்தடுத்து ஸ்டெப்பெல்லாம் போகலான்னு முடிவில் இருக்கேன். நான் அன்னைக்கு விஜய் அண்ணாவோட லைவ் பார்த்தேன். அதில் அவர் சொல்கிறாரு, என்ன பண்ணணுன்னாலும் நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன். என்னை பாருங்கள், இல்லை என்னை வர சொல்லுங்க, நான் வர்றேன். ஆனால் என் தொண்டர்களையோ என் மக்களையோ எதுவுமே பண்ணாதீங்க. நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன். ஒரு மனுஷனாக என்னால் இந்த இதை தாங்கவே முடியலைன்னு சொல்கிறாரு. எல்லோரும் கேட்டிருக்காங்க, கரூருக்கு ஏன் வரல, ஏன் ஓடி ஒளிஞ்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல விஜயை தான் எல்லோரும் காரணம் சொல்கிறாங்க. அந்த இடத்துல எப்படிங்க அந்த மனுஷன் நிற்பார்? நின்று அவர் உயிருக்கு ஆபத்தாகணும். இன்னும் கலவரம் அதிகமாகும். கரூர் மாவட்டம் தொட்டு அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு பரவும். அந்த பிரச்சனை வேணான்னு தான் அவர் ஒதுங்கினாரே தவிர்த்து, அவர் எப்போவுமே சிங்கங்க. அவர் எப்போவுமே வருவார். கரூர் மக்களை சந்திக்கிற மட்டும் இல்லைங்க, அவர் உறவா, உயிரா, அம்மாவா, அப்பாவா, அண்ணனா, தம்பியா, தங்கச்சியா, நண்பனா, தோழியா, தோழிகளா, எத்தனை உறவுகள் அவர் சொல்கிறாரோ அத்தனை உறவையும் சந்திக்க அந்த சிங்கம் இன்னும் எந்திரிக்கும். எத்தனை அடி விழுந்தாலும் சிங்கத்துக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லைங்க, வரும். அது மாதிரி இன்னொரு பதிவுங்க. கேப்டனை விட்டுட்டோன்னு சொல்கிறான். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்கிறான். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்கிறான். இன்றைக்கி ஒரு பொக்கிஷத்தை இழந்துட்டமேன்னு சொல்கிறோம். இதை விஜய் அண்ணாவுக்கும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அவர் நம்மளை மட்டுமே நம்பி நிற்கிறாருங்க. வர்ற 2026 அவருக்காக தோளும் கொடுப்போம், கரத்தையும் கொடுப்போங்க. அந்த மனுஷனுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுப்போம். அவ்வளோ கோடி சம்பளத்தை விட்டுட்டு, அவ்வளோ பெரிய செல்வாக்கை விட்டுட்டு, சொத்தை விட்டுட்டு, அன்பை விட்டுட்டு, இந்த மக்களோட அன்பை எதிர்பார்த்து வர்ற அந்த மனுஷனுக்கு நம்ம என்னங்க திருப்பி செய்ய போகிறோம்? 2026 நல்ல ஒரு விடியலாக இருக்கட்டும். வருங்கால சந்ததியருக்கு ஒரு நல்ல வழியாக இருப்போம், ஒளியாகவும் இருக்கும். அதனால் 2026 யோசித்து சிந்தித்து செயல்படுங்க.